ஹாய் ஹலோ உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் பக்தி உலா தமிழ். நான் உங்கள் ரம்யா. பக்தி உலா தமிழ் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் எல்லா உறவுகளுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கடன் கட்டவே சரியாக போகுது, வட்டி கட்டி முன்னுக்கு வர முடியலன்னு சொல்கிற நிறைய பேரோட மனக்குமுறலாகவே இதுதான் இருக்கும். தீராத கடன் வட்டி பிரச்சனை முடிய நம்ம ஒரு எளிமையான வழிபாடு பண்ணாலே போதும். அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். அது என்ன வழிபாடுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நம் கடனை தீர்க்கும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு தாங்க. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் கடன் விமோச்சன பிரதோஷனம் என்று சொல்லுவாங்க. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் பசும்பால் இளநீர் வாங்கி தரலாம். இதனால் நந்தி பெருமானையும் வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால கடன் தொல்லை மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனை தோஷங்களும் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். எனவே பிரதோஷ காலத்தில் குறிப்பாக என்னால் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு கடன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, வட்டி கட்ட முடியல சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ காலத்தில் அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானையும் சிவ பூஜையிலும் கலந்துக்கிட்டு நீங்கள் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் உங்களுக்கு சரியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.